இந்த 38 நாள் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய நாட்கள். குரு வக்ர பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 11 வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இன்னும் ரொம்ப பயங்கரமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள்னு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு மட்டும் போட்டுட்டு வரீங்க? ஏன் பொதுவாக பல பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, ராசி பலன்கள்னு போட்டுட்டு வரீங்களே, அதில் இந்த பலன்களில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சில பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, சுக்கிரன் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட், முக்கியமான கிரகம். அதே மாதிரி செவ்வாயும் ஒரு விதத்தில் இம்பார்ட்டண்ட். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா பையன், அம்மா பொண்ணு, அப்பா பையன், அப்பா பொண்ணு, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. என்ன காரணம்னா, இந்த செவ்வாய் தான் காரணம். எப்படி சுக்கிரன் கணவன் மனைவி உறவில் ஒழுங்காக இருக்க உதவியாக இருக்கோ, அது மாதிரி இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகளுடனும் தாயாருடனும் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி சப்போஸ் இது ஒழுங்காக இல்லை அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அக்ரெசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும். கோபம், வெறி, எரிச்சல், ஆளுமைத்தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகும். இது ஆளுமைத்தன்மை தொழிலில் இருக்கலாம், ஆளுமைத்தன்மை வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் ஆளுமைத்தன்மை அண்ணங்கிட்டையோ தம்பி கிட்டையோ அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதனால தான் செவ்வாய் சில இடத்துல சட்டிலாக இருக்கணும், சில இடத்துல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய முயற்சியில் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இல்லை, உங்கள் ராசிக்கோ உங்கள் லக்னத்துக்கோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒழுங்கான இடத்துல இல்லை அப்படின்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை ஏற்படுத்தும், மனஸ்தாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்தவொடனே கை ஓங்கிடுவாங்க, பலார்னு அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம்னா, இந்த செவ்வாய் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பார், நீச்ச பங்கமாக இருப்பார், இல்லாட்டி மகரத்தில் உச்சமாக இருப்பார், இல்லாட்டி 4ஆம் இடத்துல இருப்பார், 2ஆம் இடத்துல இருப்பார். இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா நீங்கள் பேசுகிறதே அடிக்க வர மாதிரி தான் இருக்குது. இவன் என்னப்பா அப்படி கோவப்படுறான், அக்ரெசிவாக அடிக்க வர மாதிரி செயல்படுறான்னா அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பயிற்சி மாதம் நடந்துட்டு இருக்கு. எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. எங்கே அப்படின்னு கேட்டால், விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார், குருவோட வீட்டில். இந்த குருவோட வீடுங்கிறது அவர் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். அதில் இந்த நல்ல விசேஷம் என்னென்னா, குரு மிதுன ராசியிலிருந்து தன் பார்வையை கொடுக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. ஆனால் செவ்வாய்க்கு சனியின் பார்வையும் வருது. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்வையில் சனி இருந்தாலோ உலக அளவில் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அது ரொம்ப இருக்காது. என்ன சார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க? முன்னுக்கு பின் முரணாக பேசலை, இருக்கிறத சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ சனியுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கார், சனியுடைய 10ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார், செவ்வாயுடைய 4ஆம் பார்வையில் சனி இருக்கார். ஆனால் அதே சமயம் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வையில் எந்த கிரகம் இருந்தாலும் தன்னுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைச்சிரும். செவ்வாய் சனியின் பார்வையில் இருந்தால் ஆக்ரோஷத்தன்மை நெருப்பு மாதிரி இருப்பார். குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் வீட்டுக்குள்ளார ஒரு சிம்னிக்குள்ளார விளக்கேற்றி வச்ச எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அந்த மாதிரி குரு பார்வையில் செவ்வாய் வந்தாருன்னா ஒரு சிம்னிக்குள்ள அடங்கின நெருப்பாக இருப்பார். ஆனால் சனியின் பார்வையில் வந்தால் வீட்டையே பற்ற வைக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்துடும். அதனால தான் இந்த குரு பார்வையில் வர செவ்வாய் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இருக்குது. அதுவும் குருவோட வீட்டுக்கே போகிறார்.
சனியும் குருவோட வீட்டில் இருக்கார். அதனால சனியின் பாதிப்பு குறையக்கூடிய நேரம். இந்த சனி பாதிப்பு குறையக்கூடிய செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுனா டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில செவ்வாய் இருக்க போறாரு. குருவின் பார்வையில குரு வக்கரமா இருக்காரு. அதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போறது உங்க ராசிக்கு அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துக்கு மேல, ஒரு மாசம் ஒரு 7 நாள், ஸோ 37 நாள் 38 நாள். இந்த 38 நாள் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய நாட்கள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சித்து ஏமாற்றத்தை சந்திக்கிறவங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வயசானவங்க, ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக வேலை சம்பந்தமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து, அதாவது குரு வக்கர பெயர்ச்சி ஆனதற்கு பிறகு 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11 வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை உடன்பிறப்புகள், அக்கா அம்மா அண்ணன் தம்பி தங்க யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இன்னும் ரொம்ப பயங்கரமாக வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை, ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போகிறாரு. உங்ககிட்ட ஒரு படன்னு அதாவது AK-47 அடிக்கிற மாதிரி ரெடியாக இருப்பீங்க. ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் 9 கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு படன்னு வரும். உங்ககிட்டேருந்து வர பதில் அவங்களால கிரகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக நிதர்சனமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீண்ட நாட்களாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் டிசம்பர் 7லேருந்து ஜனவரி 15 தேதிக்குள்ளே ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு சக்சீட். உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் படிப்பு சொல்லிக் கொடுக்க ஆசிரியராக இருந்தால் உங்களின் கோபம் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அனாவசியமான கோபங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், அரசியல் துறை சார்ந்தவர், இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பதவிசதாக இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் தவிப்பவங்களுக்கே இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியில் நீங்கள் முருக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளையும், குறிப்பாக உறவுகளுக்குள்ள உங்கள் மனஸ்தாபங்களை குறைப்பதற்கும், வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் சில பேர்த்துக்கு தேவையில்லாமல் போலீஸ் கேஸு வழக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.